நம்ம இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு குருமா வைக்க போகிறோம். சப்பாத்தினாலும் சரி, பூரினாலும் சரி. இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டுக்கிறோம். இதை கருவை விட்டுறக்கூடாது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சு போட்டுக்கணும். இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு, கண்ணாடி பதத்தை விட நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம், இஞ்சி திரி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் திரி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு வந்து நம்ம எப்பயும் அதிகமாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். இது எல்லாமே வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். மஞ்சப்பொடி ரொம்ப வேணும்னா போட்டுக்கலாம், நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், இல்லைன்னா போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் கறி போட்டிருக்கோம். இந்த பச்சை மிளகாயோட காரமே போதும். இப்போ வந்து நம்ம கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு ஊற்றிக்கிறோம். இது வந்து கடல மாவு ஒரு 2 ஸ்பூனு கடல மாவு போட்டு கரைச்சி ஊற்றினோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம், நல்லா பொடிசு பொடிசாக ஊற்றி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் போட்டுறணும். இது வந்து பூரி குருமா, இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் இந்த குருமா வந்து நல்லா இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இதில் கிடக்கிற கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு பூரிக்கு நல்லா இருக்கும். இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 2 வந்து நம்ம மல்லிச்செடி போட்டுக்கிறோம். மல்லிச்செடி போடணுன்னா போடலாம், போடட்டாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த வெங்காயம் வெட்டுற வேலை தான். வெங்காயத்தையும் வெட்டி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா தான் நம்ம ஆறின உடனே கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவாவது இருக்கணும். ரொம்ப நம்ம கெட்டியாக வற்ற வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தொட்டு சாப்பிட்ற போது ரொம்ப கெட்டியாகிருக்கும். ஆற உருளைக்கிழங்கு வந்து கெட்டியாயிரும். கடல மாவு கரைச்சி ஊற்றிருக்கோம். நம்ம கடல மாவு ஊற்றுற போது நல்ல ஒரு ருசியாக இருக்கும். குருமா ரெடி ஆயிடுச்சு. மாவு பிணைஞ்சி வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட நம்ம நல்லா ஊற விட்டுறணும். நம்ம கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டோம்னா பூரி வந்து எண்ணெயை பூரா குடிச்சிடும். அப்புறம் நம்ம பூரியே சாப்பிட முடியாது. ரொம்ப எண்ணெயாக இருந்துச்சுன்னா பூரி சாப்பிட முடியாது. இதுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொசுன்னு வந்துடும். நல்லா ஒரு பொன்னிறமாக வேக வச்சு எடுக்கணும். பூரி வந்து நல்லா பொசுன்னு கிளம்பி வந்திருக்கு. நம்ம மாவை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம பிணைஞ்சு நம்ம ஊற வச்சுட்டோம்னா நல்லா அப்படி பொசுன்னு வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டாலும் பெரிய பூரியாக வரும். இங்கே நல்லா வந்திருக்கு. நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம்னாலே சப்பாத்தினாலும் சரி, பூரினாலும் சரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற பூரியை விட இதாக இருக்குது. நமக்கு வந்து பன்னீர் இந்த மசாலா வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு பிணைஞ்சிருக்கோம். கொஞ்சம் லேசாக கடல மாவு வந்து கரைச்சி ஊற்றிருக்கோம், திக்காக இருக்கணுங்கிறதுக்காக. தக்காளிலாம் ஒன்றும் போடலை. இதுக்கு வந்து தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. தக்காளி போட்டு வைக்கிற குருமா வேறு, இது தக்காளி போடாமல் கடல மாவு கரைச்சி ஊற்றி உருளைக்கிழங்கு அவிச்சு பிணைஞ்சி விட்டு வச்சுருக்கேன். இஞ்செல்லாம் நம்ம வந்து நல்லா சீவி போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு போடலை. கடலைப்பருப்பு வந்து போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துருக்கோம். அது வந்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது மென்று சாப்பிட்றதுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். பூரி வந்து நல்லாவே எல்லா பூரியுமே நல்லா பொசுன்னு வந்திருக்கு. இங்கே
சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடு மாதிரி இருக்கும். கொஞ்சங்கானு கோழிக்காய் மாதிரி மாவு இப்படிக்கேன்னு உருண்டையாக எடுத்து நெல்லிக்காய் அளவோடு எடுத்து தேய்ச்சா இவ்வளோ பொரி வந்துருக்கு பெருசு பெருசாக. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெயும் குடிக்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.